காமிக்க வழி, எந்த வழியில நாம் போனோம். மனுஷனோட உபதேசம் அல்ல, தேவனின் வசனம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு காம்பஸே. எந்த ரூட் போனோம், வடக்கு போகணுமா கிழக்கு போகணுமா, எந்த பாதையில போனோம் இது காமிக்கும். இது தேவன் எங்க வச்சிருக்கிறாருன்னா எறும்போட பண்புலே வச்சிருக்கிறார். ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு அடிபட்டதுன்னா விடவே விடாது. அந்த எறும்பை தூக்கிக்கின்னு போய் அதுக்கு என்ன பணிவிடை செய்யணும், என்ன உதவி செய்யணும் செஞ்சு முடிச்சிடும். இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சரீரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கைக்கு அடிபட்ட உடனே என்ன பண்ணும், உடனே இன்னொரு கை வரும் உதவி செய்யறதுக்கு. அப்போ கிறிஸ்துவின் சபையில கூட எப்படித்தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு பிரச்சனைனா இன்னொருத்தங்க என்ன வாங்க, அவங்க துடிக்குவாங்களாம். இததான் பவுல் சொல்றாரு, உங்கள் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகணும்னு நான் கர்ப்ப வேதனை பட்டு இருக்கிறேன், உங்களுக்காக நான் துடிக்கிறேன்றாரா. ஒருத்தங்களுக்கு பிரச்சனையா இவங்க துடிக்குவாங்களாம். அந்த துடிப்பு இருக்கா, அது இருந்ததுன்னா அந்த எறும்பை போல் ஒரே ஐக்கியத்தில் இருக்கிறோம். அது இல்லைன்னா அது வலுத்துக்கணுமா. வாசிக்கலாம் கலாத்தியர் 6:1. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், ஒரு சகோதரன் அடிபட்டா, எதுல குற்றத்தில் அகப்பட்டால் அந்த சகோதரனை போட்டு மிதிச்சிடாதீங்க, அந்த எறும்பை போட்டு சாங்கடிச்சிடாதீங்க. மாறாக அந்த எறும்பு என்ன பண்ணுது, தூக்கின் போது இவங்க என்ன பண்ணுவாங்களா, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த என்ன பண்ணுறாரு, சீர் பொருந்த பண்ணுங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்ட உடனே என்ன பண்ணிடக்கூடாது, போட்டு மிதிக்க கூடாது. இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நியாய தீர்ப்பு நாம எழுதக்கூடாது. மாறாக என்ன பண்ணோம், அவங்கள திருப்பி சத்தியத்தில் வழி நடத்துறதுக்கு நாம வேலை செய்யணும். எறும்பு என்ன பண்ணா, நீ அடிபட்டுட்டேன்னு சொல்லி போட்டு மிதிக்கல, மாறாக என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது.